காவல்துறையும் தேவஸ்வம் போர்டு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அவங்க அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க. அவங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க. தேவஸ்வம் போர்டுக்கு ஐயப்பன்மார்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னா அடிச்சு சொல்ல முடியும். என்ன கேட்டா தேவஸ்வம் போர்டுக்கு ஒரு பைசா உண்டியில போடக்கூடாது. நம்ம வழியில எத்தனை கோயில்ச்சுன்னா அந்த கோயில் கொண்டு போடணும். ஒரு காசு தேவஸ்வம் போர்டு கொடுக்காம இருந்து பாருங்க, தேவஸ்வம் போர்டு கொடுத்தா திரும்ப விளையாட்டு வெளியே போயிடுவான். ஒவ்வொரு 50-100 மீட்டர் நம்ம வந்து அன்னதானம் அல்லது டீ காபி தண்ணி கொடுக்க முடியும். அவன் அந்த இடத்தெல்லாம் என்ன சொல்றது ஏலத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கான். ஒரு இடம் வந்து ஒரு ஹோட்டல் வந்து 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு அங்க போகுதுன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த ஹோட்டலுக்காரன்? நாங்க பஸ் வைக்கிறோம், ஃப்ரீ பஸ் வைக்கிறோம், 100 பஸ் தர்றோம் எங்களுக்கு, நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் நடத்துக்கும். அது நாங்க தேவஸ்வம் போர்டுக்கு விண்ணப்பிச்சோம். தேவஸ்வம் போர்டு கோர்ட் மூலமா அதுக்கு தடை பண்ணிட்டாங்க. நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு சபரிமலை சேவா சமாஜத்துடைய தேசிய பொதுச் செயலாளர் ஈரோடு ராஜன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் சபரிமலை பற்றி உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இங்கே எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் அந்த செய்தியை கூட நீங்களும் அதை கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, சபரிமலை கோயிலுக்கு போனவங்க வந்து சாமி பார்க்காம திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு கேள்விகள் வந்திருக்கு, செய்திகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கடந்த பல ஆண்டுகளாகவே சபரிமலையில் கிட்டத்தட்ட 2018 பல்வேறு குழப்பங்கள் வேண்டுமென்றே அரசாங்க ஒத்துழைப்போடு அங்கு அரங்கேற்றம் நடைபெற்று கொண்டிருந்த நமக்கு தெரியும். அது பல்வேறு போராட்டங்கள் மூலமாக நாம் அதை ஒடுக்கிட்டு இருந்தோம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே எங்கள் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய ஒரு சுற்றுப்பயணம் இருந்தது. அதில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர் போயிட்டு இருந்தார். அதனால முக்கியமான திறமை வாய்ந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுமே அந்த அவருக்கு பாதுகாப்புக்காக சென்று விட்டார்கள். அதனால காவல்துறையினுடைய ஒரு செயலிழந்த தன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நிமிஷத்துல 90-95 பேர் 18ஆம் படி ஏற வேண்டிய இடத்துல 48 52 பேர் தான் படி ஏறி இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. இது காவல்துறை சார்பா சொல்றது என்ன கேட்டா, காவல்துறை சார்பில் உண்மை கூட தான். 18ஆம் படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இப்போ அந்த 18ஆம் படியில அங்கே படிபூஜை பண்ணும் பொழுது மழையோ வெயில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹைட்ரோலிக் கூரையானது போட்டிருக்கின்றது. இந்த ஹைட்ரோலிக் கூரையினுடைய பில்லர்ஸ் கற்தூண்கள் வந்து அந்த படி ஏற இடத்துல வச்சிருக்காங்க. அதனால சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்பமார்களை காவல்துறைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது எளிதிய ரீதியில் அவங்களால அது ஏற்ற முடியல. ஸோ இது 2 பிரச்சனை. அதனால ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஆகட்டும், திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு ஆகட்டும், அத்தனை பேருமே ஐயப்பமார் பற்றி கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லாமே பணம் தேவை, ரெவென்யூ தேவை. அந்த ரெவென்யூக்கான வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான் பண்ணுறாங்க. தேவஸ்வம் போர்டினுடைய பிரசிடென்ட் புது தலைவர் வந்திருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியோட நேரத்தில் தலைவரை மாற்றக்கூடாது. நம்ம பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி தான் தலைவரை மாற்றிருக்காங்க. புது தலைவர், புது கமிஷனர். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தெரியும், என்ன தெரியும் ஒரு பக்கம். 2வது பக்கம் அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய சபரிமலை ஐயப்ப சேவா சமம், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய முழு ரைட்ஸ் அவங்க தரதில்லை. இப்போ நாங்கள்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம் ஐயப்ப சேவா சமாஜம். இப்போ அன்னதானத்துக்கு கோர்ட் மூலமாக அவங்க அப்ளிகேஷன் பண்ணி அது தடை பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, மூலிகை தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பக்தர்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. முதல்ல ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, ஃபுல்லாக வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போ அன்னதானம் நிப்பாட்டதுனால வாலண்டியர்ஸ் குறையிறாங்க, தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை, அதாவது என்ஜிஓ போன்ற நம்ம அமைப்புகளை அவங்க அனுபவிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும். ஒரு பக்கம் பக்தர்களை சுரண்டிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. காவல்துறைக்காரங்க வந்து என்னமோ இந்த பழைய காலத்து இந்த ராஜா மாதிரி தண்ணி அப்படி வீசுறாங்க. அங்க அப்படியே கும்பல நிக்கிற ஐயப்பமாரில் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு. ஸோ இப்படி ஒரு கஷ்டம் 15 மணி நேரம் 18 மணி நேரம் கியூ நிற்கிற ஒரு அவல நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. அது அரசாங்கத்தினுடையும் தேவஸ்வம் போர்டினுடையும் ஒரு கண்டுகொள்ளா தன்மை அல்லது வேண்டுமென்றே நடந்தும் நடக்கட்டுங்கிற ஒரு 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 அசட்டு தன்மை தான் அது காரணமாக இருக்கின்றது. சரிங்க சார். அப்போ தேவஸ்வம் போர்டு கிட்ட இருந்தோ இல்லை அரசு கிட்ட இருந்தோ இப்போ நீங்க என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? இந்த அரசாங்கத்திட்ட நாம எதுவுமே எதிர்பார்க்கல சார். நாங்கள் ஐயப்ப சேவா சமாஜம் கடந்த வாரம் உட்கார்ந்தோம். அதன் பிறகு நாங்கள் வந்து
ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, தேவஸ்வம் போர்டுக்கு ஒரு நீதிபதி இருக்காரு, அவருக்கு, அதுபோன்ற ரெஜிஸ்ட்ராருக்கு, தேவஸ்வம் போர்டினுடைய பிரசிடென்ட்டுக்கு, கவர்னருக்கு எல்லாமே நம்ம ஒரு மனு கொடுத்துருந்தோம். மனுன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்கள வந்து நீங்க காப்பாற்றணும், அதுக்காக வேலை செய்யணும் சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தோம். நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் ஹைகோர்ட் வந்து உயர்நீதிமன்றமானது அவசரமா லீவில் கூட கூடியிருக்காங்க. கூடி அவங்க எங்களை அனுமதிக்கல, அவங்க வந்து காவல்துறையிட்டு சொல்லியிருக்காங்க தேவஸ்வம் போர்டு பார்த்துக்கணும், தேவஸ்வம் போர்டு பார்க்கலன்னா காவல்துறை பார்க்கணும்னு சொல்றாங்க. காவல்துறையும் தேவஸ்வம் போர்டு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார், அவங்க அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க, அவங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஐயப்பன்மார்கள் மீது ஈடுபாடுள்ள, ஐயப்பன்மார்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளால தான் அங்க வந்து சர்வீஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியும். அது இன்னும் கோர்ட்ல எனக்கு உண்மையிலேயே கோர்ட்டு மேலேயே ஒரு வருத்தம் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய கோர்ட்டு, தேவஸ்வம் போர்டுக்கு தனி பெஞ்ச் இருக்கு, அதுக்கு 2 நீதிபதி இருக்காங்க. அந்த 2 நீதிபதிகளுமே அது ஒரு கண்டுகொள்ளாத மாதிரி இருக்குன்னு ஒரு வருத்தமா தான் இருக்குது பாத்தீங்கன்னா. ஏன்னா பல விஷயம் பல காரியங்கள் சொல்லிட்டு இருக்கோம், தேவஸ்வம் போர்டு என்ன சொல்லுது அதான் கோர்ட்டும் சொல்லுது. அப்புறம் நீதிமன்றத்தை நம்ம நாடு என்ன பயன் இருக்கு? அதனால நீதிமன்றம் ஆகட்டும், என்ன நீதிமன்றத்தை சேர்த்து சொல்றேன், நீதிமன்றம் ஆகட்டும், தேவஸ்வம் போர்டு ஆகட்டும், அரசாங்கம் ஆகட்டும், பக்தர்களுக்கு தேவையான ஒரு நியாயமான ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க யாருமே வழங்கவில்லை, வழங்க முன்வரவில்லைங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பார்ப்போம், இந்த ஜனவரி மாதம் வரப்போகின்றது, என்ன சீசன் பார்ப்போம். இல்லாட்டா ஏதாவது வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும், இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் அரசோ இல்லை தேவஸ்வம் போர்டோ சபரிமலை பக்தர்களுக்கோ இல்லை சபரிமலை கோவிலுக்கோ என்ன பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க? தேவஸ்வம் போர்டுக்கு கட்சி சார்பற்ற பக்தர்களை அதில் நியமிக்கணும். இது நீங்க கட்சிக்காரங்க கொண்டு போட்டா அவன் கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு என்ன அக்கறை இருக்கு ஐயப்பமாரை பத்தி? தேவஸ்வம் போர்டு ரெவென்யூ மேல கண்குச்சிட்டு இருக்கான், அரவண பாயசம் விற்கிறது பார்த்துட்டு இருக்கான், ஆன்லைன்ல புக் பண்றவனுக்கு அரவண பாயசம் வாங்க சொல்றான். ஸோ அவன் ரெவென்யூ பார்த்துட்டு இருக்கான். என்ன காரணம் சொல்றேன்னா, எங்களுக்கு மற்ற கோயில் இருக்கு, எங்களுக்கு பராமரிப்புக்கும் மற்ற வருமானத்துக்கும் வேற வருமானம் இல்லை, ஸோ சபரிமலை வருமானம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக ஊர் முழுக்க பயணம் பண்றாங்க. தங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று அது தெலுங்கானா, ஆந்திரா, மற்ற இடங்களுக்கெல்லாம் ஆளை வச்சு பிஆர் வச்சவங்க டூர் பண்றாங்க, அதுக்கு வேலை செய்யறாங்க. ஐயப்பாவோட கஷ்டங்கள் எத்தனை இருக்கு, அது கவனிக்க வேண்டாமா? அவங்களுக்கு வழிநடுக உணவு கொடுக்க வேண்டும், தண்ணி கொடுக்க வேண்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அந்த ஏற்பாடு அவங்க பண்ணலையே. காணிக்கை முழுக்க பக்தர்கள் சபரிமலைக்கு போடுறாங்க. அப்ப அந்த ஏற்பாடு அவங்க தேவஸ்வம் போர்டுல ஐயப்பமார்கள் பணம் போடுறதுக்கு நீ தேவஸ்வம் போர்டுடைய மற்ற கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்றோ அதை பேடிகாக்க வேண்டும் என்று இல்லை, தான் வரக்கூடிய கோயில் தங்களோட நன்மைக்காக உண்டியலுக்கு காசு போடுறான், அந்த காசு எடுத்து மற்ற செலவு பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் தேவஸ்வம் போர்டுக்கு எப்படி அக்கறை இருக்கும் ஐயப்பமார் மேல? தேவஸ்வம் போர்டுக்கு ஐயப்பன்மார்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு நாம அடிச்சு சொல்ல முடியும். அதனால என்னுடைய கோரிக்கை கேட்ட, நாம சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம் சார், நிலைக்கல் இருந்து பம்பைக்கு நாங்க பஸ் வைக்கிறோம், ஃப்ரீ பஸ் வைக்கிறோம், 100 பஸ் தர்றோம் எங்களுக்கு. எங்களோட ஐயப்ப சேவா சமாஜம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளக்காரங்க ஆளாளுக்கு 25 பஸ் தரேங்கிறாங்க, 100 பஸ் தரோம், நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் நடத்திட்டோம். அது நாங்க தேவஸ்வம் போர்டுக்கு விண்ணப்பிச்சோம், தேவஸ்வம் போர்டு கோர்ட் மூலமா அதுக்கு தடை பண்ணிட்டாங்க, நீதிமன்றம் மூலமாக. நாங்க சொன்னோம், ஒரு ஐயப்பன் வந்து பம்பையிலிருந்து சபரிமலைக்கு வந்தா பம்பையிலிருந்து சன்னிதானம் போய் திரும்பி வர வரைக்குமே அவன் டீ குடிக்கிறதுக்கோ தண்ணிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ தன்னோட ஜோபில இருந்து காசு கொடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதாவது ஹோட்டலே வேண்டாம், ஒவ்வொரு 50-100 மீட்டர் நம்ம வந்து அன்னதானம் அல்லது டீ, காப்பி, தண்ணி கொடுக்க முடியும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா அவன் அந்த இடத்தெல்லாம் என்ன சொல்றது ஏலத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கான். ஒரு இடம் வந்து ஒரு ஹோட்டல் வந்து 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு அங்க போகுதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஹோட்டலுக்காரன் அந்த 1.5 கோடிக்கு மேல 10 கோடி சம்பாதிச்சிட்டு இருப்பான். அவன் ஐயப்பமார் சுரண்டான். ஐயப்பமார்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஐயப்பமார்களுக்கு வேண்ட எல்லா தேவை பண்றதுக்கும் மற்ற பக்தர்கள் ரெடி தயாரா இருக்காங்க. அந்த பக்தர்களையும் பக்தர்கள் அமைப்பையும் வச்சு அவங்க அழகா வேலை செய்யலாம். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு, மீண்டும் சொல்றேன், தன்னுடைய ரெவென்யூ தன்னுடைய வருவாய் பெருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் தேவஸ்வம் போர்டுக்கு இருக்கு. காரணம் தேவஸ்வம் போர்டு அப்படிதான் இருக்கும், அரசாங்கம் அப்படி இருக்கின்றது. அதனால அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்ன பண்ணாலும் இந்த ஐயப்பமார் வருவாங்க, இழிச்சவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன செஞ்சாலும் அவங்க கூட்டமான வந்துடுறாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஒரு 75,000-80,000 பேர் நம்ம ஆன்லைன்ல புக் பண்றாங்க. ஆன்லைன் புக் பண்ணாலே 10,000-15,000 பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க, டெய்லி வந்துட்டு இருக்காங்க, ஸ்பாட் புக்கிங். ஸோ அவங்களுக்கு தெரியுது எப்படியா ஆனாலும் வந்துருவாங்க, நாம என்ன வேணா பண்ணலாம், நீ தண்ணி கொடுக்கலாம், கொடுக்காம கொடுக்கலாம், கக்கூஸ் தரலாம், அவனை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அவனை என்ன வேணா
ஒரு கழுத மாதிரி நடத்தலாம், அவன் பணம் போடுறாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா அது நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா பக்தர்களும் விழிப்போடு இருக்கணும். என்ன கேட்டா தேவசம் போர்டுக்கு ஒரு பைசா உண்டியல போடக்கூடாது. நம்ம வழியில எத்தனை கோயில் அந்த கோயிலுக்கு கொண்டு போய் போடணும். ஒரு காசு தேவசம் போர்டு கொடுக்காம இருந்து பாருங்க, தேவசம் போர்டு ஒழுங்கா திரும்ப விளையாட்டு வெளியே போயிடுவான். தேவசம் போர்டுக்கு நான் பணம் தரமாட்டேங்கிற விஷயம் பக்தர்கள் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயமான நேரம் அது. ஏன்னா இத்தனையும் பண்றது தேவசம் போர்டு தான். ரொம்பவே நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துறீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க மூலமாக இந்த நேர்கள்ல பார்த்து இந்த விஷயங்கள் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டோம்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்.